சென்னையில் ஆபரண தங்கம் காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1360 ரூபாய் உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி விகித மாற்றம், மேற்காசிய போரால் எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் பங்கு விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச அளவில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி திங்கட்கிழமை சென்னையில் காலையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1360 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,770 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,10,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 255 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேக தலைவர் விஜய் தனக்கு 624 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் தனது சொத்து விவரங்களை வேட்புமனுவுடன் பிரமாண பத்திரத்தில் பகிர்ந்துள்ளார். அதன்படி கடந்த 2020-2021 நிதியாண்டில் 8 கோடியே 4 லட்சம் ரூபாயாக இருந்த விஜயின் வருவாய் 2024-25 ஆண்டில் 184 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தந்தை SA சந்திரசேகருக்கு 3 கோடியே 2 லட்சம் ரூபாயும், தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாயும் கடன் வழங்கியுள்ளதாக கூறிய விஜய், மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியே 6 லட்சம் ரூபாயை கடனாக கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாயும், மகள் திவ்யா சாசாவுக்கு 4,60,000 ரூபாயும் கடனாக வழங்கியுள்ளதாகவும் விஜய் கூறியுள்ளார். தாவேக பொதுச் செயலாளரும் நீண்டகால நண்பருமான ஆனந்திற்கு 3 கோடியும், தயாரிப்பாளர் ரவிச்சந்திரனுக்கு 5 கோடி ரூபாயும் கடன் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 883 கிராம் தங்கமும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களும் வைத்திருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். மனைவி சங்கீதாவிடம் 4 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கமும், 5,10,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களும், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரமும் இருப்பதாக விஜய் வேட்புமனுவில் கூறியிருக்கிறார். மேலும் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான BMW 530 கார், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான டொயாட்டோ லக்ஸஸ் 350 கார், 2 கோடி ரூபாய் மதிப்பிலான BMW 17 கார், 5,35,000 ரூபாய் மதிப்பிலான மாருதி ஸ்விஃப்ட் மற்றும் 67,000 ரூபாய் மதிப்பிலான TVS XL சூப்பர் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பதாக பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளார். விஜயின் வருமான வரி நிலுவை 2011-2012 நிதியாண்டில் 91 லட்சம் ரூபாய் என்றும், 2022-2023 நிதியாண்டில் 14,13,000 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரியில் BSc படிப்பை முதலாண்டிலேயே நிறுத்திவிட்ட தான் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியின் தாளாளராகவும், ஜயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குநராகவும் இருப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். இது தவிர தனது தங்கை வித்யா பெயரில் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உள்ளிட்ட அறக்கட்டளைகளின் அறங்காவலராகவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாகவும், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமம் கிளையில் 213 கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆக்சிஸ் வங்கி இந்திரா நகர் கிளையில் 57 கோடி, HDFC பெசன் நகர் கிளையில் 77 லட்சம் இருப்பதாகவும், மனைவி சங்கீதாவின் HDFC பெசன் நகர் கிளை வங்கி கணக்கில் 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் டெபாசிட்டாக உள்ளதாகவும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தனக்கு 6 கோடியே 26 லட்சம் ரூபாய்க்கு சொத்துகள் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த நிதியாண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் 30,94,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் 5,33,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் 10,000 ரூபாய் ரொக்கமாக கையிருப்பில் இருப்பதாகவும், மனைவியிடம் 40,000 ரூபாய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இருவரிடமும் கார், இருசக்கர வாகனம் போன்ற எந்த வாகனங்களும் இல்லை எனவும் பரஸ்பர நிதிகள், பத்திரங்கள், பங்குகள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சேமிப்பு கணக்கில் 64,000 ரூபாயும், தேர்தல் செலவுக்காக டிஎம்பி கிளையில் 10 லட்சம் ரூபாயும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மனைவியின் வங்கிக் கணக்கில் 47 லட்சம் ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னிடம் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் எதுவும் இல்லை என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மனைவியிடம் 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 720 கிராம் பழைய தங்க நகைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பெயரில் 2,96 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், மனைவி பெயரில் 2,11 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அசையா சொத்துகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் 5,72,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலமும், திருவாரூரில் 1,12 லட்சம் ரூபாய்க்கு வேளாண் பயன்பாடு இல்லாத நிலமும் இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மோடியும் அமித்ஷாவும் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தனது பரப்புரையை தொடங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி திமுக நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவில்லத்திற்கு சென்று அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காஞ்சிபுரம் வேட்பாளர் நித்யா சுகுமார் மற்றும் உத்தரமேரூர் வேட்பாளர் சுந்தர் ஆகியோரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி, இத்தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான போர் என்றும் எடப்பாடி பழனிசாமியை அடிமை என்றும் விமர்சித்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்கே ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். பாசிச சக்திகளுக்கு தமிழகத்தில் எப்பொழுதும் இடமில்லை என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஊழல் செய்வதற்காக திமுக 8,000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டு கடையநல்லூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அறிவித்துள்ள 8,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கும் கூப்பன் திட்டம் ஊழல் செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. உண்மைதானே? ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும்படி இபிஎஸ் கேட்டுக் கொண்டார். தன் பரப்புரையை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கழுகுமலை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் சோதனையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பாஜக போட்டியிட உள்ள தொகுதிகள் கடந்த வாரம் இறுதி செய்யப்பட்டன. கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர்கள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வருகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் அவர் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். மேலும் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட உள்ளார். இதில் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலும் இன்று வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன். மீடியா நிறைய